அவந்திகாவும் அவளது ஆட்களும் எதிரிகளிடம் இருந்து தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருக்க, அந்த நேரம் ரவி ஒரு வழியாக அவந்திகா அவனுக்காக விட்டு சென்ற மெசேஜை கண்டுபிடித்து விட்டான். அவந்திகா ரவியின் பேங்க் அக்கவுண்டில் இருந்து பணத்தை எடுத்த பொழுது அவனது போனிற்கு மெசேஜ் சென்றிருக்கும். ஆனால் அந்த போன் ஹெலிகாப்டர் கிராஷிங் போது தொலைந்து விட்டதால் ரவிக்கு அந்த மெசேஜ் போனின் வழி போய் சேரவில்லை. ரவி இன்று அவந்திகாவை பற்றி ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த மெசேஜை பார்த்தான். அதுவும் அவனது லேப்டாப்பில் தான். அவன் என்ன நினைத்துக் கொண்டு இருந்தான் என்றால், அவந்திகாவிற்கு பணம் எதுவும் தேவைப்பட்டு இருக்காது, அதனால் அவள் அவனது பேங்க் அக்கவுண்டை உபயோகித்து இருக்க மாட்டாள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தான். அதனால்தான் இத்தனை நாட்கள் செக் செய்யாமல் வைத்திருந்தான். ஆனால் அவன் நினைத்தது பொய். அவள் உபயோகித்திருந்தாள். அதன் மூலம் இவனுக்கு ஒரு க்ளூவையும் விட்டு சென்றிருக்கிறாள் என்பதை உணர்ந்த பொழுது ரவிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அதுவும் இல்லாமல் அந்த பண பரிவர்த்தனை நடந்திருப்பது அவன் இருக்கும் இடத்திலிருந்து மிகவும் பக்கமாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்தில்தான். அப்படி என்றால் அவள் இன்னும் இதே நாட்டிலேயே தான் இருக்கிறாள். ஏன் இதே நகரத்திலேயே கூட இருக்கக்கூடும். அவனது மனம் துள்ளி குதித்தது. அவனுக்கு வந்திருந்த மெசேஜை வைத்து அதில் இருந்த போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டான். ஆனால் அவள் அதை எடுக்கவில்லை. ஏன் என்று புரியாமல் நடந்த பண பரிவர்த்தனை பற்றி இருக்கும் விவரங்களை புரட்டி பார்த்தான். அவள் பணத்தை உபயோகித்து இருப்பது ஒரு சட்டம் புறம்பான தனியார் வங்கியில் என்று அவனுக்கு தெரிய வர அவனது புருவங்கள் சுருங்கின. அப்பொழுது அங்கு பிலிப் வர அவனிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னான் ரவிச்சந்திரன். அவந்திகாவை பற்றி விவரம் கிடைத்து விட்டது என்பதை அறிந்த பிலிப்பிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ரவி. அவ பிரைவேட் பேங்க்ல தான் அமௌண்ட் யூஸ் பண்ணி இருக்கான்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாவே அவந்திகாவை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட நிறைய பேரை தெரியும், நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன் என்று பிலிப் கூற, அப்போ இப்பவே கால் பண்ணு என்று அவசரப்படுத்தினான் ரவிச்சந்திரன். ரவியின் அவசரத்தை பார்த்து சிரித்து கொண்ட பிலிப் அஃப்கோர்ஸ் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு தெரிந்த ஆட்களுக்கு போன் செய்து அவந்திகாவை பற்றிய தகவல்களை சேகரித்து தருமாறு சொன்னான். அவன் அந்த ஆட்களிடம் பேசி முடித்து இருந்த சில நிமிடங்களிலேயே அவன் கேட்ட எல்லா தகவல்களும் அவன் கைகளுக்கு வந்து சேர்ந்தன. அதில் அவந்திகா வங்கியில் பணம் மாற்றி இருப்பதும், அதே பணத்தை வைத்து கார், வீடு, ஆயுதங்கள் மற்றும் சில அடியாட்கள் என எல்லாவற்றையும் வாங்கி இருப்பதும் தெரிந்தது. அதோடு சேர்ந்து கொசுறு தகவலாக அவள் அன்றைய நாள் இரவு அவளுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த சிட்டியை விட்டு சென்று விட்டதாகவும் தகவல் வந்திருந்தது. அவந்திகாவிற்காக வேலை பார்த்த அடியாட்கள் சொன்ன தகவலின்படி அவந்திகாவும் அவருடைய நண்பர்களும் மிலிட்டரி சம்பந்தமான ஆட்களால் தாக்கப்பட்டார்கள். அதனால் அவர்கள் பாதுகாப்பிற்காக வேறு ஒரு நகரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் தெரிய வர இதையெல்லாம் கேட்ட ரவி, பிலிப் சீக்கிரம், அவளோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம அவந்திகாவை இப்பவே காப்பாத்தி ஆகணும் என்று அவன் பரிதவிப்புடன் கூற, இதை கேட்டு கொண்டிருந்த பிலிப் அவந்திகாவை மிலிட்டரி சேஸ் பண்ற அளவுக்கு என்ன பண்ணி இருப்பா என்று ஆர்வமாக கேட்டான். அவனை பார்த்து கண்களை சுருக்கியவாறு ரவி, இப்போ அது ரொம்ப முக்கியமா? உனக்கு தேவைன்னா அவளை பார்த்த பின்னாடியே நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ என்றான் கடுப்பாக. இதை பார்த்து ஒரு சிரிப்பை உதிர்த்து விட்டு, சரி வா 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 போய் அவந்திகாவை காப்பாத்த போகலாம், கிளம்பு என்றான். இங்கு அவந்திகாவையும் அவளது ஆட்களையும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கார்கள் என்ன ஆனாலும் அவர்களை விடுவதாய் இல்லை போலும். இவர்கள் எந்த வழியாக தப்பிக்க நினைத்தாலும் அந்த வழியாக வந்து நின்றார்கள் அவந்திகாவின் எதிரிகள். ஏற்கனவே அவந்திகாவின் காரில் நிறைய குண்டால் சுடப்பட்ட ஓட்டைகள் தோன்றியிருக்க, பாவம் அந்த கார் தட்டு தடுமாறித்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து விடுவேன் என்ற நிலையில் தான் இருந்தது. இதுவே அதிநவீன காராக இருக்க போய்தான் இத்தனை நேரம் தாக்கு பிடித்துக் கொண்டிருந்தது. சாதாரணமாக இருந்திருந்தால் எப்பொழுதோ அவர்கள் நிலைமை கந்தலாகி இருக்கும் என்பது வேறு விஷயம். வுல்ஃபும் ஜானும் மிக கடுமையாக போராடி கொண்டிருந்தார்கள். அவர்களது துப்பாக்கிகளை வைத்து ஜஸ்டின் முடிந்த அளவு எத்தனை வேகமாக காரை செலுத்த முடியுமோ அத்தனை வேகமாக செலுத்திக் கொண்டிருந்தான். ஆனாலும் அவர்களது எதிரிகளின் பின்தொடர்தலின் வேகம் அதிகமாகிக் கொண்டேதான் இருந்தது. இரையை வேட்டையாட துடிக்கும் ஓநாய்கள் போல் சளைக்காமல் இவர்களை துரத்தி வந்து கொண்டிருந்தனர் வில்லிங்ஸ்டனின் ஆட்கள். எரிகுண்டுகள் காட்டை அழிக்க கூடியனவாக இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் எப்போதோ அவற்றை பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ இல்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டால் அவர்கள் அதையும் தான் செய்ய வேண்டியதற்கும். வுல்ஃப் என்ன மறைச்சு நில்லுடா என்று ஜான் கத்த,
அவன் மேல் பாய்ந்து துப்பாக்கி குண்டுகள் ஜானின் மீது படாதபடி மறைத்து நின்றான் வுல்ஃப். இதை பயன்படுத்தி ஜான் இவர்களுக்கு வலதுபுறம் வந்து கொண்டிருந்த காரின் வலது டயரில் வெறிகரமாக சுட்டுவிட்டான். ஜான் சுட்டதில் அந்த கார் அப்படியே போய் மரத்தில் மோதிவிட, அந்த நேரம் பார்த்து பின்னாடி வந்த கார்கள் எல்லாம் முன் நின்ற காரில் போய் மோதி வரிசையாக கார்கள் எல்லாம் கிராஸ் ஆகி நின்றன. ஒரு வழியாக இத்தனை நேரம் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கார் எல்லாம் நின்றுவிட, ஜஸ்டின் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு குறுக்கு வழியில் புகுந்து காரை செலுத்த ஆரம்பித்தான். ஆனால் இப்பொழுதும் அவர்களது எதிரிகள் அவர்களை விடுவதாய் இல்லை போலும். அவர்களது கார்கள் எல்லாம் நின்றுவிட்டாலும் அந்த எதிரிகள் அவர்களது துப்பாக்கியை வைத்து அவந்திகாவின் கார் டயர்களில் விட்டுவிட்டார்கள். இதில் மிகவும் போராடி போனது ஜஸ்டின் தான். எதிரில் இருந்த மரத்தின் மீது போய் மோதி அவர்கள் கார் நின்று விடாமல் இருப்பதற்காக அவன் வெகு பிரயத்தனப்பட்டு போராடி ஒரு வழியாக அதில் வெற்றியும் கண்டவர் தனது பக்கத்தில் இருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு, இனி ஃபைட் மட்டும்தான் ஒரே வழி என்றான் தீர்மானம் நிறைந்த கண்களோடு. காரை விட்டு வெளியே இறங்கடா, நான் உன்னை கவர் பண்ணி நிக்கிறேன் என்று கத்தியபடி ஜான் காரின் கதவை எட்டி உதைக்க அது புட்டுக்கொண்டு வெளியே போய் விழுந்தது. ஜஸ்டின் காரை விட்டு இறங்கி வந்து அவர்களது எதிரிகளை சுட ஆரம்பிக்க, காரை விட்டு பிரிந்து சென்று விழுந்திருந்த காரின் கதவை எடுத்து கேடயமாக ஜஸ்டினை காத்து நின்றான் ஜான். வுல்ஃபும் இவர்களுக்கு உதவி செய்ய, அந்த நேரத்தில் அவந்திகா அவர்களது காரின் பின் இருந்த எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு இருக்க, அலித்ரா சார்லிக்கு காரை விட்டு வெளியே வர உதவி செய்து கொண்டிருந்தாள். ஜஸ்டின் இவர்களது பாதுகாப்பிற்காக அங்கே எதிரிகளை சுட்டுக் கொண்டு இருக்க, இவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கு இருந்த பெரிய குன்றின் பின் போய் ஒளிய ஆரம்பித்தார்கள். அவர்கள் போய் ஒளிந்தது அவர்கள் பின்னேயே ஜானும் வுல்ஃபும் போய் சேர்ந்தார்கள். எப்படியோ இயற்கையாக ஒரு பாதுகாப்பு கேடயம் இப்பொழுது அவர்களுக்கு அமைந்தது. இந்த விஷயம் சீக்கிரமாவே வில்லிங்ஸ்டனை சென்று அடைய அவன் இன்னும் அதிகமான ஆட்களை இவர்களை துவம்சம் செய்ய அனுப்பி வைத்திருந்தான். இவர்களை எதிர்த்து வரும் ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாய் போய்கொண்டே இருக்க, இது ஜானுக்கும் மிக பெரும் கலக்கத்தை கொடுத்தது. இனியும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு தோணலடா. அவங்க எல்லாம் சிங்க்ல இருந்து வெளியே வர கரப்பாம்பூச்சி மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் என்று ஜான் கூற, நானும் ஜானும் இங்கே இருந்து எதிரிகளை பாத்துக்கிறோம், நீங்க கிளம்பி தப்பிச்சு போயிருங்க என்றான் வுல்ஃப் மற்றவர்களை பார்த்து. நோ வே! ஒரு சேர வெளிவந்தது அவந்திகா மற்றும் மற்றவர்களின் குரல். இவர்கள் இருவரையும் மட்டும் விட்டுவிட்டு அவர்களால் எப்படி தப்பித்து செல்ல முடியும்? வாய்ப்பே இல்ல. நம்மள யாராச்சும் இங்க பலிகாடா ஆகி தப்பிச்சு போறதுக்கு பதிலா நான் இங்கேயே சந்தோஷமா சேர்ந்தே செத்து போவேன். நிறுத்தி நிதானமாக சொன்னாள் அலித்ரா. அவளது குரலில் தீர்மானம் இருந்தது. அம்மா, வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி சேர்ந்தே பண்ணுவோம். கண்களில் மட்டுமல்ல, ஜஸ்டினின் வார்த்தைகளிலும் உறுதி தெரிந்தது. அந்த நேரம் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த எதிரிகளின் மீது சுட்ட ஜான், புரிஞ்சுக்காம பேசாதீங்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க. ஜஸ்டின், நீ இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போ என்று அதட்டலாக ஜான் சொல்ல, திடீரென ஜஸ்டினுக்கு காது செவிடாகி போய்விட்டது. ஆம், அவனது செய்கை அப்படித்தான் இருந்தது. அவன் ஜான் சொல்வதை எல்லாம் கண்டு கொள்ளாமல் அவனும் சேர்ந்து எதிரிகளை தாக்கிக் கொண்டிருந்தான் அவனது துப்பாக்கியின் மூலம். அந்த நேரம் பார்த்து ஏற்கனவே பலவீனமாக இருந்த சார்லிக்கு மூச்சுவிட சிரமமாக இருக்க, இதை பார்த்த ஜான், சார்லிய பாருங்க, அவரால கொஞ்சம் கூட முடியல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, கிளம்புங்க இங்கிருந்து முதல்ல என்று கத்தினான் ஜான். இதை கேட்டு பாறையின் மேல் பலவீனமாக சாய்ந்து கொண்டிருந்த சார்லியின் பக்கம் திரும்பினாள் அலித்ரா. அவரது மூச்சின் வேகம் அதிகமாகிக் கொண்டு இருந்தது. ஆனால் அவரோ இவர்களை பார்த்து இடவலமாக தலை அசைத்தபடி, என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி பாதி செத்துட்டேன், நீங்க எல்லாரும் கிளம்புங்க பிளீஸ், இவங்கள உங்க பின்னாடி வராம திசை திருப்புற வேலைய நான் பாத்துக்கிறேன் என்று சார்லி மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டே சொல்ல, நோ என்று ஒருங்கே வெளிவந்தது எல்லோரின் குரலும். தனது பக்கத்தில் இருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சார்லி, நான் இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க என்று அவன் மீண்டும் கெஞ்சி கொண்டிருக்க, யாரும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது. திடீரென்று வில்லிங்ஸ்டனின் குரல் அங்கிருந்த பாறைகளையும் மரங்களையும் கிழித்துக் கொண்டு இவர்களது காதுகளை வந்து அடைந்தது. தனது காரின் பின் மறைவாக நின்று கொண்டிருந்த வில்லிங்ஸ்டன், சார்லி, நான் சொல்றது கேளு, நீ மட்டும் இப்ப வெளியே வந்துட்டனா நான் உங்க எல்லாத்தையும் உயிரோட விட்டுறேன் என்றான்.
இதை கேட்டு தரையில் எட்டி உதைத்த ஜான், ஒரு முட்டாள் தான் இவன் பேச்சையெல்லாம் நம்புவான் என்று வார்த்தைகளை கடித்து துப்பினான். என்ன ஆனாலும் சரி, அந்த வில்லிங்ஸ்டன் நம்ம யாரையும் உயிரோட விடமாட்டான், அது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம போராட்டத்தை மட்டும் நம்ம என்னைக்கும் நிறுத்தவே கூடாது என்று ஜான் உறுதியாக சொல்ல, அலித்ராவும் ஜஸ்டினும் இசைவாக தலையாட்டினார்கள். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அவந்திகா, நம்ம கிட்டதான் வெடிகுண்டு இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணலாம் என்றாள். இதை கேட்டு திகைத்த மற்றவர்களின் மனதில் ஓடியது ஒரே எண்ணம்தான், இவளும் நம்முடன் சேர்ந்து போராட போகிறாளா என்பதுதான் அது. அவந்திகா, நீங்க இருந்து கிளம்பு, முதல்ல உன்னையும் இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட நாங்க தயாரா இல்ல. சோ இந்த இடத்துல இருந்து வெளியே போய் உனக்கு வேற எங்கேயாச்சும் ஹெல்ப் கிடைக்குதான்னு பாரு, கிளம்பு முதல்ல என்று ஜான் வலியுறுத்த, இடவலமாக முடியாது என்பது போல் தலை அசைத்தாள் அவந்திகா. நானே போகணும்னு நினைச்சாலும் என்னால போக முடியாது. எனக்கு என்னோட உயிரை பத்தின எந்த பயமும் இல்ல. அதோட நான் இன்னும் சாகவும் இல்லையே என்றாள். ஆனா அவந்திகா, நம்ம ஆல்ரெடி டெட் எண்ட்ல இருக்கோம் என்று சொன்ன அலித்ராவின் கண்கள் கருத்து இருந்தன. அவந்திகா, பிளீஸ் எங்களை விட்டு போயிடு. மொத்தமா சாகிறதுக்கு ஒருத்தவங்களோட உயிராச்சும் மிஞ்சுதுன்றது நல்லதுதானே. அட்லீஸ்ட் நீயாச்சும் உயிரோட இருந்து எங்களுக்காக அவனை பழி வாங்கு என்று அலித்ரா கெஞ்சி கொண்டிருக்க, ஆமா அவந்திகா, அலித்ரா சொல்றதுதான் சரி, கிளம்பு இங்கிருந்து, பிளீஸ் புரிஞ்சுக்கோ அவந்திகா, இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை என்று சார்லியும் கூட வலியுறுத்தினார். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் போக மாட்டேன்னு தீர்மானமாக சொன்னாள் அவந்திகா. இதுதான் என் முடிவு என்பது போல். இவ்வளவு பெரிய காட்டில் தனியாக அவள் எங்கு செல்வாள்? அதோடு அவளது நண்பர்களை மட்டும் ஆபத்தில் சிக்க விட்டுவிட்டு இவளால் போய்விட முடியுமா? இதையெல்லாம் தாண்டி அவளுக்கு ஏனோ எல்லோரும் சேர்ந்து இறக்கப் போகிறோம் என்ற எண்ணமே வரவில்லை. ஏதோ ஒரு நம்பிக்கை கீற்று அவளின் உள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருந்தது. சார்லியை வெறித்து பார்த்த அவந்திகா, எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் என்றால் மொட்டையாக. அவளை புரியாது பார்த்த சார்லி, என்ன ஹெல்ப் என்று கேட்டான். எனக்கு ஐவி சிண்டிகேட்டோட பேஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் தானே? நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள் அவந்திகா. இவளை பார்த்து திகைத்த சார்லி, என்ன, உனக்கு ஐவி சிண்டிகேட் பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்டான். இந்த முறை திகைப்பு அவந்திகாவிடம் இருந்து வந்தது. ஏன், வேற யாராச்சும் உங்ககிட்ட அதை பத்தி கேட்டாங்களா என்று கேட்டாள். ஆமா அவந்திகா, ஜெனரல் என்கிட்ட இத பத்தி தான் கேட்டுட்டு இருந்தாரு என்றான் சார்லி. இதை கேட்டுவிட்டு திரையில் பார்த்த காட்சிகளை ஞாபகப்படுத்த முயன்றாள் அவந்திகா. அப்படி என்றால் இதற்காகத்தான் ஜெனரல் முக்கியமான விஷயம் என்று அந்த கேம்பிற்கு வந்திருப்பார் போலும். உடனடியாக அந்த ஜெனரலின் பின்பக்கம் இருந்த அந்த கருப்பு உடை அணிந்த மனிதனை பற்றி அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவன் அங்கு இருக்கும் நேரம் முழுமையுமே அந்த முகத்தை மறைக்கும் ஒரு தொப்பியை அணிந்தவாறுதான் இருந்தான். இவளுக்கு அவனது முகம் சரியாக தெரியவில்லை என்றாலும் ஏனோ அவளது மனதிலுள் அந்த ஆளை ஏற்கனவே தெரிந்து இருப்பது போல் ஒரு உணர்வு தோன்றிக் கொண்டேதான் இருந்தது. ஒருவேளை அது நினைக்கும் பொழுதே அவளது இதயம் வேகம் எடுத்தது. நீங்க ஒரு ஜெனரல் பத்தி சொன்னீங்கல்ல, அப்போ அங்க ஒரு தொப்பி போட்ட மனுஷன் கூட அவருக்கு பின்னாடி இருந்தாரு, அந்த ஜெனரல் பத்தி தானே சொல்றீங்க? பரபரப்பாக கேட்டாள் அவந்திகா. ஆமாம் என்று சார்லி தலை அசைக்க, அந்த தொப்பி போட்டு இருந்த மனுஷனை பார்க்க எப்படி இருந்தாரு என்று கேட்டாள். எனக்கு தெரியல அவந்திகா, அவரோட மூஞ்ச என்னால சரியா பார்க்க முடியல என்று சார்லி சொல்ல, அவர் ஏதாச்சும் பேசினாரா உங்களோட மீட்டிங் அப்போ என்று கேட்டாள் அவந்திகா. ஆமா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டாரு. ஆனா அவரோட பேச்சு வழக்கு இந்த நாட்டோட பேச்சு வழக்கு மாதிரி இல்ல. ஏற்றவாறு சார்லி அதை எப்படி சொல்வது என்று போல் யோசித்துக் கொண்டிருக்க, அவரோட பேச்சு வழக்கு என்னோடது மாதிரி இருந்ததா அவந்திகா கேட்டாள். இதை கேட்ட சார்லியின் முகத்தில் ஒளி வந்தது. ஆமா ஆமா அவந்திகா, இதேதான் என்று சார்லி சொல்ல, ஒரு நெடிய மூச்சை இழுத்து விட்டு அவந்திகாவின் முகத்தில் பூத்திருந்த புன்னகைக்கு அர்த்தம் என்னவென்று அவர்கள் யாருக்கும் புரியவில்லை. அப்போ இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றாள் அவந்திகா தெளிந்த முகத்துடன். இதை கேட்ட மற்றவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்ற அவந்திகா? புரியாமல் கேட்ட அலித்ராவின் கண்களில் ஆர்வம் இருந்தது அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்டு. உனக்கு நம்மளை காப்பாத்திக்க ஏதாச்சும் வழி கிடைச்சிருக்கா? திடீரென்று தோன்றிய யோசனையோடு கேட்டாள் அலித்ரா. அதற்கு அவந்திகா பதில் சொல்லவில்லை. மாறாக, என்னோட லேப்டாப் எங்க என்றபடி அவளது லேப்டாப்பை தேட ஆரம்பித்தாள். சில வினாடிகளில் அவளுக்கு அவளுடைய லேப்டாப் கையில் கிடைத்துவிட,
இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் அவங்கள சமாளிங்க, நம்மளுக்கு தேவையான ஹெல்ப்புக்கு ஏற்பாடு பண்றேன் என்று அவந்திகா சொல்ல, என்ன பண்ண போற அவந்திகா? திடீரென்று பிறந்த உற்சாகத்தோடு கேட்டான் ஜான். ஏனோ அவந்திகாவின் வார்த்தைகள் மீது அவனுக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தது, மற்றவர்களுக்கும் கூட தான். அவளே நாம் இந்த பிரச்சனையில் இருந்து தப்பித்து விடலாம் என்று கூறுகிறார் என்றால் நிச்சயம் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று நம்பினார்கள் அவளின் நண்பர்கள். என்னால ஷோரா சொல்ல முடியாது, ஆனா எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு, அதை நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் என்ற அவந்திகாவின் கண்கள் லேப்டாப் திரையை விட்டு அகலவே இல்லை. அதில் அவள் உண்மையாலுமே சார்லி சொன்னவர் ரவிச்சந்திரன் தானா என்பதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்தாள். ஜான் வுல்ஃப், ஏன் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் சரியா 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள என்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க, இல்லனா என்னோட ஆளுங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சிடுவாங்க என்று இவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி கத்திய வில்லிங்ஸ்டன், எல்லா வெடிகுண்டையும் தயாரா எடுத்து வைங்க, 5 நிமிஷம்தான், அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரலனா தூக்கி எறிங்க அவங்க மேலேயே என்று சத்தமாக தனது ஆட்களுக்கு கட்டளையிட்டான். இதை கேட்டு அவனது ஆட்கள் எல்லோரும் எஸ் சார் என்று ஒருங்கே முழங்க அது ஜானுக்கும் மற்றவர்களுக்கும் கூட கேட்கத்தான் செய்தது. என்ன ஆனாலும் சரி, நாம அவங்க கிட்ட சரண்டர் ஆக கூடாது, நம்மளோட வெடிகுண்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வைங்க என்று ஜானும் வில்லிங்ஸ்டனுக்கு கேட்கும் அளவிற்கு தனது ஆட்களிடம் சத்தமாக கத்த, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வில்லிங்ஸ்டனின் முகம் கருத்தது. இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜானின் முகத்தில் திருப்தி. ஜானின் ஆட்கள் வெடிகுண்டுகளையும் கையில் வைத்திருப்பார்கள் என்று வில்லிங்ஸ்டன் எதிர்பார்க்கவில்லை. இதில் எச்சரிக்கையாக அவன் ஒரு அடி பின்னே நகர்ந்தாலும், ஜான் வுல்ஃப், ஒழுங்கா நீங்களே வெளியே வந்துருங்க, இன்னும் உங்ககிட்ட வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு, நீங்க மட்டும் வெளியே வரலனா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான சாவு கொடுப்பேன் என்று கத்தினான். இதை கேட்ட ஜான், தைரியம் இருந்தா வாடா, எங்க கிட்டயும் நிறைய வெடிகுண்டு இருக்கு, வா ஒன்னா சேர்ந்து சாகலாம் என்ன என்று திருப்பி கத்தினான். வில்லிங்ஸ்டன், தேவையில்லாம அவசரப்படாத, 2 பக்கமும் உயிர் போகாம பெட்டரான ஏதாச்சும் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம் என்று கத்தினான் சார்லி. இதை கேட்ட வில்லிங்ஸ்டனின் முகத்தில் ஏளன சிரிப்பு. அதற்கு காரணம் இருந்தது. அதாவது அவன் சார்லியினுள் உயிர் பயத்தை விதைத்து விட்டானாம். அதனால்தான் அந்த சிரிப்பு. உயிர் மேல அவ்வளோ பயம் இருந்தா ஒழுங்கா சரணடைஞ்சிருங்க, உங்ககிட்ட இன்னும் 4 நிமிஷம் பாக்கி இருக்கு, தேவையில்லாம என்னை இப்படி எதிர்த்துக்கிட்டு எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, இந்த இடம் ஆல்ரெடி என்னோட மிலிட்டரியால சரவுண்ட் பண்ணியிருக்கு, உங்களால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது என்று ஏளனமாக வில்லிங்ஸ்டன் சொல்ல, நான் மறுபடியும் சொல்றேன் வில்லிங்ஸ்டன், அவசரப்படாத என்றபடி சார்லி மேலும் உரையாடத் தொடங்கினார். எல்லோரும் அவந்திகாவின் ஒரே ஒரு சிக்னலுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். அவந்திகாவிற்குமே இது மிகவும் தீவிரமான நேரம் என்று புரிந்தாலும் ரவி ஆன்லைனில் இருக்கிறானா என்று பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. ஒருவேளை அந்த தொப்பி அணிந்து இருந்த மர்ம மனிதன் ரவியாக இல்லாமல் போய்விட்டால் அவ்வளவுதான், இவர்களின் கதையெல்லாம் முடிந்துவிடும். அதனால்தான் இத்தனை எச்சரிக்கையாக அவள் இந்த மாதிரியான ஒரு நிலைமையிலும் நேரத்தை செலவழித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா, are you ready? கலக்கமாக கேட்டாள் அலித்ரா. ஆனால் அவந்திகாவோ அவளுக்கு நேர் எதிரான மனநிலையில் இருந்தாள். அவளிடம் அப்படி ஒரு அமைதி. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நான் இப்ப ஜெனரல் பத்தி பாத்துட்டு இருக்கேன் என்றாள் நிதானமாக. அந்த ஜெனரலின் வழியாவது ரவியை கண்டுபிடிக்க முடியுமா என்கிற ஒரு நப்பாசை அவளுக்கு. அவந்திகா பிலிப்பை பற்றிய இன்வெஸ்டிகேஷனை தொடங்கி இருக்க அந்த நேரம் வரிசையாக இன்ஜின் சத்தங்கள் இவர்களது காதுகளை நிறைத்தன. இன்னும் நிறைய வண்டிகள் அங்கு வந்து நிற்பது புரிய அந்த நேரம் மேலே ஹெலிகாப்டர் சத்தம் வேறு புதிதாக வந்து சேர்ந்தது. குறைந்தது 10 ஹெலிகாப்டர்கள் ஆவது இருக்கும். மேலே வானில் சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. காட்டினுள் எதையோ தேடுவது போல் அங்கு ஒளியை பரப்பிவிட்டுக் கொண்டிருந்தன. அந்த ஒளி வந்து காட்டை நிறைக்க காடு அந்த இரவிலும் பகல் நேரம் போல் வெளிச்சம் போட்டது. ஜானும் அவனது ஆட்களும் தலையை மேல் நோக்கி பார்த்து, என்ன நடக்குதுங்க என்று முணங்கினார்கள். ஏற்கனவே வெளுத்து போயிருந்த சார்லியின் முகம் இப்பொழுது மேலும் வெளுத்து விட்டது. எனக்கு என்னமோ வில்லிங்ஸ்டன் தான் நம்மள கொல்றதுக்காக ஒரு பெரிய ஆமியை கூட்டிட்டு வந்திருக்கான்னு தோணுது என்று அவர் சொல்ல, எல்லாம் முடிஞ்சு, நம்ம அவ்வளவுதான் என்று சொல்லியபடி தன் முன் இருந்த வெடிகுண்டு மூட்டையை இருக்க கட்டி பிடித்துக் கொண்டாள் அலித்ரா.
ஆனா உங்க எல்லார் கூடவும் சேர்ந்து செத்து போறதுல எனக்கு எந்த வேதனையும் இல்ல என்று அவள் ஞானி போல் பேசி வைக்க மற்ற ஞானிகளும் ஒருங்கே தலையசைத்தனர். அவர்களுக்கு தெரிந்து விட்டது இனி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று. இத்தனை பெரிய ஆர்மியில் இருந்து அவர்களால் எப்படி தப்பிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்க அவந்திகா அவளது தலையை நிமிர்த்தி மேலே பார்த்தாள். அவளது தீர்க்கமான கண்கள் வைராக்கியத்தால் மேலும் தீர்க்கமாய் ஆகின. என்ன ஆனாலும் சரி, எனது இறுதி நிமிடம் மூச்சு வரை நான் போராடுவேன் என்று சொல்லியது அவளது மனது. தனது விரல்களின் வேகத்தை கூட்டி பிலிப்பை பற்றிய தகவல்களை சேகரிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவந்திகா. ஆனால் அவர் மிலிட்டரியை சேர்ந்தவர் என்பதால் அவரை பற்றிய தகவல்கள் கிடைக்க மிகவும் கஷ்டமாக இருந்தது. என்னடா நடக்குதுங்க? ஜானின் குரூப் மட்டுமல்ல, வில்லிங்ஸ்டனும் கூட குழப்பத்தில் தான் இருந்தான். இந்த புதிய ஆர்மி எங்கிருந்து வந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. அவனது குழம்பி போன ஆட்கள், சார் இது நம்ம ஆளுங்க மாதிரி தெரியல, இவங்க இன்னொரு மிலிட்டரி யூனிட்ல இருந்து வந்திருப்பாங்க போல என்றனர். இதை கேட்டுவிட்டு சும்மா பேசிட்டு இருக்காம போய் அது யாரோடதுன்னு கண்டுபிடி என்று கட்டளையிட்டான் வில்லிங்ஸ்டன். எஸ் சார் என்று சொல்லிவிட்டு நடந்து சென்ற அவனது ஆள் ஒருத்தன் கிளம்பி வரும்போது முகம் முழுக்க சிரிப்பாக வந்தான். சார் அது நம்ம ஜெனரல் பிலிப்போட ஆர்மி சார் என்றான் வாயெல்லாம் பல்லாக. இதை கேட்டு திகைத்த வில்லிங்ஸ்டன், ஜெனரல் எதுக்கு இங்க வந்திருக்காரு என்று கேட்டான். அது என்னன்னு எனக்கு தெரியல சார், அவரோட ஆளுங்க என்கிட்ட சொல்லல என்றான் அவன். அதற்கு தலையசைத்த வில்லிங்ஸ்டன் அவந்திகா மற்றும் அவரது நண்பர்கள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி, அவங்க எங்கேயும் ஓடி போயிடாம பாத்துக்கோங்க, நான் போய் ஜெனரலை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றபடி நடந்தான். அங்கு அவனுக்கு எதிரே இருந்த பாறையின் மேல் ஏறியபடி அவன் பிலிப்பை பார்க்க போய்க் கொண்டிருக்க, அப்பொழுது வில்லிங்ஸ்டனின் முகத்தில் வந்து பாய்ந்தது அந்த வரிசையான ஹெட்லைட்ஸின் ஒளி. அதில் கண்கள் கூசி போக, எத்தனை பேரை தான் பிலிப் கூட்டிட்டு வந்திருக்கான் என்ற எண்ணத்தோடு வியப்பும் அதிர்ச்சியுமாக பார்த்தான் வில்லிங்ஸ்டன். எதிரில் இருந்து வந்த வரிசையான கார்களின் ஹெட்லைட்ஸ் ஒளி வில்லிங்ஸ்டனின் கண்களை கூச செய்தாலும் பிலிப் நிறைய பேரை அழைத்து வந்திருக்கிறான் என்று அவனுக்கு புரிந்தது. அதுவும் எத்தனை ஹெலிகாப்டர்கள்! அப்பப்பா! வில்லிங்ஸ்டன் பிலிப்பிடம் இத்தகைய பெரிய ஒரு ஆர்மி இருக்கும் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை. எதிரே தூரத்தில் இருந்த அவனை நோக்கி, ஜெனரல் நான்தா வில்லிங்ஸ்டன் என்று கத்தினான். அவன் அதை அப்படி கத்தியவுடன் அவனை நோக்கி ஒரு சிறிய கும்பல் நடந்து வருவது வில்லிங்ஸ்டனின் கண்களுக்கு தெரிந்தது. அவனது கண்கள் ஒளி வெள்ளத்தால் கூசிக்கொண்டிருந்தாலும் அந்த கும்பலில் முதலில் நடந்து வரும் அந்த உயர்ந்த மனிதன் பிலிப் என்பதை அறிந்து கொண்டான் வில்லிங்ஸ்டன். அவனை தொடர்ந்து அந்த தொப்பி அணிந்த முகம் தெரியா மனிதன் வர, அவர்கள் இருவருக்கும் பின்னே பாதுகாப்புக்காக ஒரு பெரிய பட்டாளமே வந்தது, கையில் துப்பாக்கிகளுடன். எதிரே வந்து கொண்டிருந்த பிலிப்பிடம் குடுகுடுவென்று ஓடி சென்ற வில்லிங்ஸ்டன், ஜெனரல், வாட் a சர்ப்ரைஸ்! நீங்க என்ன பண்றீங்க? நான் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் சச் கோஇன்சிடென்ஸ் என்றான் ஆர்வம் வழியும் முகத்துடன். முகத்தை திருப்பாமல் இவனை ஓரக்கண்ணால் மட்டுமே பார்த்த பிலிப், இந்த ஏரியால ஏதோ கன் ஃபயரிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றான் முகத்தை சகஜமாக வைத்துக் கொண்டு. இதை கேட்ட வில்லிங்ஸ்டன் ஒரு வினாடி திகைத்தாலும் மறு வினாடியே முகத்தில் புன்னகையை பூசிக்கொண்டு, ஜெனரல், கன் ஃபயர் பண்ணது எங்க ஆளுங்க தான். இங்க நம்ம அரசாங்கத்துக்கு எதிரான சில பேர் பதுங்கி இருக்காங்க, அவங்கள பிடிப்பதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியுமா ஜெனரல், அந்த கிரிமினல்ஸ் எல்லாரும் நம்மளோட மிலிட்டரி கேம்பையே உடைச்சு உள்ள புகுந்து நிறைய ரகசியங்களை திருடிட்டாங்க. அதனாலதான் இங்க நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அவங்களே சரண்டர் ஆக வைக்கலாம்னு நினைச்சேன். சோ அவங்க சரண்டர் ஆகுற வரைக்கும் அவங்கள கொஞ்சம் பயமுறுத்தலான்னு தான் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி கன் ஃபயர் பண்ண சொன்னேன் என்று வில்லிங்ஸ்டன் கடகடவென்று கோர, அந்த தொப்பி அணிந்த மனிதனிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்த உஷ்ண மூச்சு காற்றுகளை கவனிக்கவில்லை வில்லிங்ஸ்டன். ஆனால் அவனுடன் நின்று கொண்டிருந்த பிலிப் அதை கவனித்துவிட்டு ரவிச்சந்திரனின் கோபம் புரிந்து, எத்தனை பேர் இருக்காங்க என்று கேட்டான் வில்லிங்ஸ்டன். மொத்தம் 6 பேர் ஜெனரல், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள சரண்டர் பண்ண வச்சிடலாம், ஏன்னா இன்னும் ரொம்ப நேரம் எல்லாம் அங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க என்று அசட்டையாக சொன்னவன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஜெனரல், இன்னும் கொஞ்ச நேரம்தான், அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் என்றான் வில்லிங்ஸ்டன் பெருமையாக. அந்த குரூப் பத்தி கொஞ்சம் சொல்லு. வில்லிங்ஸ்டனின் பெருமை பற்றி எல்லாம் கண்டு கொள்ளாமல்
தனது கேள்வியை மட்டும் அழுத்தமாக முன்வைத்தான் பிலிப். இதை கேட்ட வில்லிங்ஸ்டன் என்ன நினைத்தான் என்றால், எப்பொழுதும் ஒரு குற்றவாளியை பற்றி விசாரிக்கும் தோரணையோடு பிலிப் சார்லியின் குரூப்பை பற்றி கேட்கிறான் என்று நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் சொல்ல தொடங்கினான். இந்த குரூப்பை சேர்ந்த எல்லாருமே சரியான ரவுடிங்க ஜெனரல். இத்தனை நாள் வெளியே மட்டும்தான் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை நம்ம மிலிட்டரி ஜெயிலுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க. அதனால இந்த தடவை கண்டிப்பா அவங்களுக்கு டெத் ஆர்டர் தான் தரணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் ஜெனரல். இப்போ நான் அவங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள அவங்க சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டுடுவேன் என்று வில்லிங்ஸ்டன் தீவிரமாக கூற, எந்த பதிலும் தராமல் என்ன அங்க கூட்டிட்டு போ, நான் அவங்கள பாக்கணும் என்றான் பிலிப். ஐயோ ஜெனரல், நீங்க எதுக்கு அங்க? அவனுங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவனுங்க என்று பிலிப்பின் மேல் அக்கறை இருப்பவன் போல் வில்லிங்ஸ்டன் கூற, உன்னைய என்ன அங்க கூட்டிட்டு போன்னு சொன்னேன் என்று மீண்டும் அழுத்தமாக கூறினான் பிலிப். அதற்கு மேல் எதுவும் பேச முடியாத வில்லிங்ஸ்டன் எஸ் சார் என்றபடி அவந்திகாவும் அவரது நண்பர்களும் இருக்கும் இடத்தை நோக்கி பிலிப்பை வழி நடத்த தொடங்கினான் வில்லிங்ஸ்டன். அவன் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் மனதுக்குள் மிகவும் சந்தோஷமாக குதித்துக் கொண்டிருந்தான். அதற்கு காரணம் இருந்தது. என்னவென்றால், இந்த விஷயம் பிலிப்பின் கைகளுக்கு மட்டும் சென்று விட்டால் அதன் பின் மொத்த சார்லி குரூப்பின் நிலைமையும் அதோகதிதான். அவர்கள் எல்லோரையும் கொன்று விடுவார். பிலிப்பை பார்ப்பதற்கு முன் அவன் எங்கு நின்று கொண்டிருந்தானோ அதே இடத்திற்கு பிலிப்பை அழைத்து கொண்டு வந்திருந்தான் வில்லிங்ஸ்டன். அவனோடு சேர்ந்து ரவிச்சந்திரனும் மற்றும் கூட இருந்த துப்பாக்கி வீரர்களும் வந்திருந்தார்கள். நடப்பவற்றை எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த வுல்ஃப் இவர்கள் வருவதை பார்த்துவிட்டு, டேய், புதுசா யாரோ ஒருத்தர் வந்திருக்காருடா, அவர் இந்த வில்லிங்ஸ்டனை விட பெரிய ஆளா இருப்பாரு போல, அதான் இவன் இப்படி பம்புறான்னு நினைக்கிறேன் என்று வுல்ஃப் கூற, இதை கேட்டுவிட்டு பாரிகளின் பின்னால் இருந்து கொஞ்சம் நகர்ந்து வெளியே வந்திருப்பவர்களை எட்டி பார்த்தாள் அவந்திகா. அவளது பார்வை அந்த தொப்பி அணிந்து இருந்த மனிதனின் மீது அழுத்தமாக நின்றது. இன்னும் இன்னும் கூர்மையாக அந்த தொப்பி அணிந்து இருந்த மனிதன் மீதே பார்வையை செலுத்தினாள். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் தூரம் அதிகமாக இருப்பதால் அவளால் அந்த தொப்பி அணிந்து இருந்த மனிதனின் முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை. ஜெனரல், அதோ அங்க தெரியுது பாருங்க, பாரு, அதுக்கு பின்னாடிதான் அவங்க எல்லாரும் பதுங்கிட்டு இருக்காங்க. அதோட அவங்க கிட்ட நிறைய வெடிகுண்டு எல்லாம் வேற இருக்கு. அதனாலதான் அங்க போகாம இங்கேயே நின்னு நான் அவங்கள சரண்டராக டைம் கொடுத்துட்டு இருக்கேன் என்று வில்லிங்ஸ்டன் விளக்கம் அளிக்க, ஓ அப்படியா என்று எதையோ யோசித்தவாறே தலையாட்டினான் பிலிப். ஆமா ஜெனரல், ஆனா இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னா நம்ம கூட தான் இப்ப நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, சந்தோஷமாக அறிவித்தான் வில்லிங்ஸ்டன். அவனது பார்வை மேலே வட்டமிட்டு கொண்டிருந்த ஹெலிகாப்டர்களில் மீது பதிந்து நின்றது. ஜெனரல், நீங்க அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணுங்க, அவங்க எல்லாத்தையும் தாக்க சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம் வாங்க என்று வில்லிங்ஸ்டன் வலியுறுத்த, எல்லாத்தையும் முன்னாடியே யோசிச்சு வச்சிருப்ப போலையே என்றான் பிலிப் வில்லிங்ஸ்டனை கூர்ந்தபடி. பிலிப்பின் வார்த்தைகளில் இருந்த எல்லலை கவனிக்காத வில்லிங்ஸ்டன், எல்லாமே உங்களாலதான், உங்களோட தயவாலதான், நீங்க வந்ததுனாலதான் இவங்களை இவ்வளவு ஈஸியா பிடிக்கிற வழி எனக்கு கிடைச்சிருக்கு. ஆஹா ஓஹோ என்று அவன் ஜால்ரா தட்ட, அப்போ நான் வரலன்னா நீ அவங்க எல்லாத்தையும் கொண்டிருப்பியா திடீரென்று கேட்டான் அந்த பிலிப். ஆமா ஆமா ஜெனரல் என்றபடி இவ்வளவு நேரம் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டியபடி இருந்த வில்லிங்ஸ்டன் தனக்கு ஏதோ உறுத்த, ஜெனரல் என்ன சொன்னீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டான். இப்பொழுதுதான் பிலிப்பின் வார்த்தைகளில் இருந்த ஏதோ ஒன்று அவனை தாக்கியது போல் உணர ஆரம்பித்தான். பிலிப் வில்லிங்ஸ்டனின் கேள்விகளுக்கான விளக்கத்தை தரவில்லை. மாறாக, இந்த நிமிஷத்துல இருந்து அவங்கள யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, மீறி ஏதாச்சும் பண்ணுனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை தான் தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுவேன் என்று பிலிப் அறிவிக்க, ஜெனரல் என்ன சொல்றீங்க என்று பதறினான் வில்லிங்ஸ்டன். இதை கேட்டு வில்லிங்ஸ்டனை உறுத்து பார்த்த பிலிப், என்னையே கேள்வி கேட்கிறியா நீ என்று சொன்னபடி சார்லி மற்றும் அவனது நண்பர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி திரும்பி, எல்லாரும் வெளியே வாங்க, உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஐ ப்ராமிஸ் யூ என்று கத்தினான். இம்பாசிபிள், நாங்க வெளியே வர அடுத்த நிமிஷம் நீங்க எங்களை கொன்றுவீங்க நம்பாமல் கத்தினான் வுல்ஃப். அவன் மட்டுமல்ல, மற்றவர்களும் கூட பிலிப்பின் வார்த்தைகளை நம்பவில்லை. அவந்திகா அமைதியாகவே இருந்தாள். எதற்காக என்றால் அந்த தொப்பி அணிந்து இருந்த மனிதன் பேசுவானா என்று.
வுல்ஃபின் வார்த்தைகளை கேட்ட பிலிப் இதமாக சிரித்துக்கொண்டே திரும்பி ரவிச்சந்திரனை பார்த்தான். அந்த நிமிடம் பிலிப்பிற்கு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு விளையாடலாம் என்பது போல் தோன்றியது. அதன் தொடக்கமாக, நீங்க யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை கொல்ல மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலா ஒரு கண்டிஷன் இருக்கு என்று சார்லியின் குரூப் இடத்தை பார்த்து சொன்னான். இதை கேட்டு ஆர்வமான ஜான், என்ன கண்டிஷன் என்று இங்கிருந்தபடியே கேட்டான். உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உமன் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க அந்த பொண்ணை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்க எல்லாரையும் உயிரோட விட்டுடுறேன் என்று பிலிப் ஒரு குறிஞ்சிருப்புடன் சொல்ல ரவி இவனை பார்த்து முறைத்தான். அதுவும் பிலிப்பின் கண்களில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த விளையாட்டுத்தனத்தை பார்த்த ரவி அவனை பார்த்து கண்களை உருட்டினான். ஆனால் பிலிப் அதையெல்லாம் கண்டு கொண்டார் போல் தெரியவில்லை. அவனுக்கு இந்த விளையாட்டு சுவாரஸ்யமாக தெரிய மேலும் தொடர்ந்தான். சீக்கிரம் அந்த பொண்ணை எங்ககிட்ட ஒப்படைங்க, ஒரே ஒரு பொண்ணு, உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் சேஃப்டி ஆயிடும், நல்ல டீல் தானே இது என்று பிலிப் சொல்லிக் கொண்டிருக்க, அவன் அவந்திகாவை பத்தி பேசிட்டு இருக்காண்டா என்று சொன்னான் ஜஸ்டின். இதை கேட்டு மற்றவர்களின் முகம் கருத்தது. ஃபக், இது கண்டிப்பா அந்த வில்லிங்ஸ்டனோட வேலையா தான் இருக்கும் என்று உருமினான் ஜான். இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், வில்லிங்ஸ்டன் தான் பிலிப்பிடம் சொல்லி அவந்திகாவை ஒப்படைக்க சொல்கிறான் என்றுதான் நினைத்தார்கள். அவனுங்க எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான், சரியான லூசு பயலுங்க என்று கோபமாக சொன்னாள் அலித்ரா. இனி இதெல்லாம் வேலைக்காகாது, எல்லாரும் உங்களோட வெப்பன்ஸை தயாரா வச்சுக்கோங்க, இனி நாம அட்டாக் பண்ணலாம் என்று அறிவித்தான் ஜான். நான் உங்களுக்கு இன்னும் சரியா 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க மட்டும் அந்த பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைக்கலனா அதுக்கப்புறம் எங்க ஆளுங்க எல்லாம் உங்களை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க என்று அறிவித்தான் பிலிப். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வில்லிங்ஸ்டன் என்ன நினைத்து கொண்டான் என்றால், பிலிப் அந்த ஆசிய பெண்ணின் மீது மிகவும் ஆர்வமாக இருக்கிறார் என்றும் அதனால்தான் இங்கு வந்து அந்த பெண்ணிற்காக இவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டான். ஆனால் அவனுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், பிலிப்பிற்கு எப்படி அந்த பெண்ணை பற்றி தெரிந்தது என்பதுதான். ஆனால் அந்த எண்ணத்தை எல்லாம் புறம் தள்ளிய வில்லிங்ஸ்டன் பிலிப்பின் நன்மதிப்பை பெற, ஆமா ஜெனரல், நீங்க சொல்ற மாதிரியே அங்க ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு ஆசிய பொண்ணு, பார்க்க செம்மையா இருப்பா. உண்மைய சொல்லணும்னா அந்த பொண்ணை பார்த்தப்ப நான் கூட விழுந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா ஜெனரல், உண்மைய சொல்லியே ஆகணும், உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணை உயிரோட பிடிச்சு நானே உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன் என்று ஒரு வில்லன் சிரிப்போடு வில்லிங்ஸ்டன் சொல்ல, உடனடியாக அங்கு உழவிக் கொண்டிருந்த காற்றில் கூட உண்டான மாற்றத்தை புரிந்து கொண்டான் பிலிப். திரும்பி பார்க்காமலேயே வில்லிங்ஸ்டன் மீது விழுந்து கொண்டிருந்த அபாயகரமான பார்வை ஒன்றை பிலிப்பால் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னைக்கு இவனுக்கு நாக்குல சனி போல என்று நினைத்து கொண்டான். ஒரு பெரும் மூச்சை இழுத்து விட்ட பிலிப்பிற்கு இந்த வில்லிங்ஸ்டன் எதற்கு சாகிறோம் என்று கூட தெரியாமல் சாக போகிறான் என்றுதான் வேதனைப்பட்டுக் கொள்ள முடிந்ததே தவிர வாயை திறந்து எதையும் பேச முடியவில்லை. அதனால் அவனை கண்டு கொள்ளாமல், ஏன் இவ்வளவு ஸ்டபனா இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு பிடிவாதம், அந்த ஒரே ஒரு பொண்ணுக்காக நீங்க எல்லாரும் சாக தயாரா இருக்கீங்களா என்று கத்தினான் அவந்திகா மற்றும் அவர்களது நண்பர்கள் இருக்கும் இடத்தை பார்த்து.